அனைவருக்கும் வணக்கம். பழனி முருகன் கோவில் இருக்கக்கூடிய சிலையில் இருக்கக்கூடிய பல மர்மங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக மனிதர்களாக பிறந்த அனைவருமே அடைய முயற்சிக்க வேண்டிய ஒரு மேன்மையான நிலை ஞானம். தவ வாழ்க்கையை மேற்கொள்வரும் ஆன்மீக தேடலில் இருப்பவர்களுக்குமே சுலபத்தில் வந்தருள்வார் முருகன். அப்படி அந்த முருகப்பெருமான் ஞானத்தின் வடிவமாக கோவில் கொண்டிருக்கக்கூடிய புனிதமான தலம்தான் பழனிமலை தண்டாயுதபாணி திருக்கோவில். இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக இருக்கு. மிகவும் பழமையான இந்த கோவில் பழனிமலை தண்டாயுதபாணியாக அழைக்கப்படுது. இங்கே இருக்கக்கூடிய முருகன் அறுபடை வீடுகளில் 3வது படை வீடாக சொல்லப்படுது. புராண காலங்களில் இந்த ஊர் திரு ஆவினங்குடி என்றும் தேன்பொதிகை என்றும் அழைக்கப்பட்டது. இந்த கோவிலின் இறைவனான முருகப்பெருமான் தண்டாயுதபாணி மற்றும் குழந்தை வேலாயுதர் என அழைக்கப்படுறாரு. இந்த கோவிலின் சிறப்பான அம்சமே பக்தர்களுக்கு நன்மைகளை செய்யும் சக்தி கொண்ட சித்தர்களின் ரசவாத கலையை பயன்படுத்தி நவபாசானத்தால் செய்யப்பட்ட முருகன் சிலையை போகர் உருவாக்கியதுதான். புராணங்களின்படி ஞான பழத்தை சிவன் பார்வதியிடமிருந்து தனது மூத்த சகோதரர் விநாயகர் பெற்று கொண்டதால் கோபித்து கொண்டு இந்த மலையில வந்து தங்கிவிட்டிருக்காரு பழனி முருகன். தந்தை சிவபெருமான் தாய் பார்வதியும் எவ்வளவோ கெஞ்சி சமாதானப்படுத்தியும் இந்த மலையிலேயே தங்கப்போவதாக உறுதியாக கூறிவிட்டிருக்காரு முருகன். பிற்காலத்தில் இந்த தலத்துக்கு வந்து வழிபட்ட தமிழ் மூதாட்டி ஔவையாருக்கு காட்சி தந்தபோது நீயே ஞான வடிவானவன் என பெயர் கொண்டு அழைக்கப்பட்டிருக்காரு. அது மட்டுமில்லாமல் தமிழ் சித்தர்களின் முதன்மையான சித்தர்களில் போகர் சித்தரும் ஒருவர். அஷ்டமா சித்திகளை கைவர பெற்றவர். இந்த பழனிமலைக்கு போகர் தவமிருந்து வந்தபோது அன்னை பார்வதி, முருகன் மற்றும் சித்தர்களின் தலையான சித்தரான அகத்தியர் ஆகிய மூவரின் உத்தரவின் பேரில் பழனிமலை முருகனுக்கு நவபாசான சிலை வடிக்கும் பணியை மேற்கொண்டிருக்காங்க. இந்த நவபாசான சிலையை வடிப்பதற்கு போகர் எடுத்துக்கொண்ட காலம் 9 ஆண்டுகள் அப்படின்னே சொல்லலாம். 4000க்கும் மேற்பட்ட மூலிகைகளை கலந்து இந்த நவபாசான சிலையை செய்ய பயன்படுத்தப்பட்டிருக்கு. 81 சித்தர்கள் போகரின் வழிகாட்டுதலின்படி நவபாசான சிலை செய்யும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. மிக அற்புதமான இந்த நவபாசான சிலையை மக்களின் நன்மைக்காக இறைவனின் உத்தரவின் பேரில் செஞ்சிருக்காரு போகர் முனிவர். இந்த நவபாசான சிலைக்கு அபிஷேகம் செய்ய பயன்படுத்தப்படும் சந்தனம், விபூதி, பன்னீர், பஞ்சாமிர்தம் போன்றவை பிரசாதமாக பெற்று சாப்பிடும் பக்தர்களின் எப்படிப்பட்ட உடல் நோயும் தீர்க்கும் தெய்வீக சக்தி கொண்டது அப்படின்னே சொல்லலாம். இந்த பழனிமலையிலேயே போகர் சித்தரின் சமாதி மற்றும் போகர் சித்தரின் தனி சன்னதி இருக்கு. இங்க இருக்கக்கூடிய முருகன் விக்கிரகத்துல ஒரு கிளியின் உருவம் இருக்கு. திருப்புகழ் என்னும் முருகனை போற்றி பாடல் தொகுப்பை இயற்றிய அருணகிரிநாதர் தான் கிளி வடிவில் முருகனுடன் இருக்கக்கூடிய பேறு பெற்றிருக்காரு என்பது ஐதீகம். பழனிமலைக்கு செல்லும் வழியில இடும்பனின் சன்னதி இருக்கிறதாக சொல்லப்படுது. முற்காலத்தில் வாழ்ந்த இடும்பன் என்னும் அரக்கன் தனது தோளில் ஒரு கட்டையில் சக்திகிரி, சிவகிரி என 2 மலைகளை தூக்கி சென்று கொண்டு வந்திருக்கான். அப்போது இந்த மலையில் தான் தூக்கி வந்த 2 மலைகளிலுமே வைத்து களைப்பாறும்போது இங்கு கோவில் கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானுடன் சண்டையிடும் நிலை ஏற்பட்டிருக்கு. முருகனுடனான சண்டையில் தோற்ற இடும்பன் முருகனின் பக்தராகியிருக்கார். 2 மலைகளையுமே தூக்கி வந்து இடும்பனை கௌரவிக்கும் விதமாக பழனிமலை முருகனுக்கு காவடி தூக்கி செல்லும் வழிபாடு முறை உண்டானது. இந்த பழனிமலை முருகன் ஆண்டியாக தோற்றமளிக்க காரணம் கல்வியை பயிற்றுவிக்கும் ஆசிரியர் எப்படி கையில் கொம்பை வைத்து கொண்டு மாணவர்களை அடிக்காமல் அவர்களை அதட்டி கல்வியை கற்பிக்கிறார்களோ அதுபோல வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் இருக்கும் நிலையாமையை நினைவுறுத்தும் மக்களை ஞான பாதைக்கு திருப்பும் ஞான ஆசிரியராக இந்த தலத்தில் கையில் தண்டத்துடன் காட்சியளிக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் மலையே மக்கள் சித்ரா பௌர்ணமி என்று எவ்வாறு கிரிவலம் வராங்களோ அதே போல் அக்னி நட்சத்திர நாட்களில் இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் பழனிமலை முருகனை கிரிவலம் செய்து வழிபடுவது இன்னும் சிறப்பான ஒன்று. இந்த கோவிலில் வரும் பக்தர்கள் மலையை கிரிவலம் வந்த பின்பு 450 மீட்டர் உயரமுள்ள மலையை 690 படிகள் ஏறி கடந்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நடந்து மலை ஏற முடியாதவர்களுக்கு மலைக்கு மேல் செல்வதற்கு ரோப் கார் வசதியும் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய், சந்தனம், பஞ்சாமிர்தம், விபூதி என்ற 4 பொருட்கள் மட்டுமே கொண்டு அபிஷேகம் செய்கிறதாக சொல்லப்படுது.
பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் உபயோகப்படுத்துறதாகவும், சந்தனம் பன்னீர் தவிர்த்து மீத அபிஷேக பொருட்கள் எல்லாமே முருகன் விக்கிரகத்தின் தலையில் வைத்தவுடன் எடுத்து விடுறாங்க. முருகன் சிலை மீது வைத்து எடுக்கப்படும் சிரசு விபூதி சித்தர்களின் உத்தரவின் பேரில் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு அரிதான பிரசாதம். பொதுவாக சிவாலயங்களில் அன்னாபிஷேகம் நடக்கும். ஆனால் பழனிமலை முருகன் கோவிலில் விசேஷ நட்சத்திர நாட்களில் அன்னாபிஷேகம் நடத்துறதாக சொல்லப்படுது. ஒரு நாட்களில் 6 முறை முருகனுக்கு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்கிறாங்க. ஒரு முறை அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்த பின்பு பூக்கள், அர்ச்சனை, மாலை சாற்றுவது போன்று எதுவும் செய்யப்படவில்லை. திருப்பதி கோவிலில் பிரசாதமாக லட்டு எவ்வாறு உலக புகழ் பெற்றதோ அதே போல பழனிமலை தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் செய்யப்படும் பழனி பஞ்சாமிர்தம் உலக புகழ் பெற்றது அப்படின்னே சொல்லலாம். இந்த கோவிலின் பஞ்சாமிர்தத்தை சாப்பிடுவர்களுக்கு அவர்களின் உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் நீங்குகிறது என்பது அனுபவம் பெற்றவர்களின் உறுதியான வாக்காக இருக்கு. மேற்கு திசையில் இருக்கக்கூடிய கேரள மாநிலத்தை பார்த்தவாறு தண்டாயுதபாணி இந்த கோவிலில் வீற்றிருப்பதால் மலையாள பக்தர்கள் மிக அதிக அளவில் பழனிமலை முருகன் கோவிலுக்கு வந்து வழிபட்ட வண்ணம் இருக்காங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கில் பக்தர்களின் காணிக்கை பெறும் கோவிலாக பழனிமலை முருகன் கோவில் இருக்கு. பழனி ஆண்டவரை வழிபடும் பக்தர்கள் சிலர் தங்கள் தொழில் வியாபாரிகளில் கூட்டாளியாக கருதி மிகுந்த லாபம் பெற்ற பின்னர் அந்த லாபத்தில் முருகனுக்குரிய பாகத்தை காணிக்கையாக செலுத்துறதாகவும் சொல்லப்படுது. திருப்பதியில் எப்படி தலைமுடியை மொட்டையடித்து தங்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறார்களோ அதே போல பழனிமலை முருகனுக்கு முடியிறுக்கி காணிக்கை செலுத்துகிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய போகர் சித்தரின் சமாதியை வழிபடுவதால் இன்றும் சூட்சும வடிவில் இந்த பழனிமலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய போகர் நமது குறைகள் அனைத்தையும் தீர்த்தருவார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆன்மீக ஞானம் பெற திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு, தொழில், வியாபாரம் போன்றவற்றுக்காக அதிக அளவில் பக்தர்கள் இங்கு வந்து வழிபட்ட வண்ணம் இருக்கிறதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய முருகனின் நவபாசான சிலையை வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக இங்கே இருக்கக்கூடிய முருகனுக்கு 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும் பயன்படுத்தப்படுறதாக சொல்லப்படுது. இந்த இருக்கக்கூடிய முருகன் இரவின் மார்பில் வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்துறாங்க. விக்கிரகத்தின் புருவங்களுக்கு இடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படுறாங்க. முன்னொரு காலத்தெல்லாம் சந்தன காப்பை முகத்தில் சாத்தி கொண்டு இருந்தாங்க. பின்னால் இந்த முறை மாற்றப்பட்டிருக்கு. தண்டாயுதபாணி விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கும். இதனால் இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிப்படும். இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்கிறதாக சொல்லப்படுது. தண்டாயுதபாணி சிலையில் நெற்றியில் ருத்ராட்சம், கண், மூக்கு, வாய், தோள்கள், கைவிரல்கள் போன்றவை மிக அற்புதமான உளியால் செதுக்கப்பட்டது போல தெளிவாக இருக்கும். இது போகரின் கைவண்ணம் அப்படின்னே சொல்லலாம். இந்த சிலையை சுற்றி எப்பொழுதுமே ஒருவித சுகந்த மனம் எழுந்து கொண்டே இருக்கும். இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் 9 வருடம் அப்படின்னே சொல்லலாம். அம்பாள், அகத்தியர், முருகன் இவர்களுடைய உத்தரவுக்கு பின் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செஞ்சிருக்காரு அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இதற்காக 4000க்கும் மேற்பட்ட மூலிகைகளை பல இடங்களில் இருந்து கொண்டு வந்து சென்றிருக்கிறதாகவும் 81 சித்தர்கள் இந்த நவபாசானத்தை போகர் சொன்னபடி தயார் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இது பொதுநல எண்ணத்துடன் செய்யப்பட்டுள்ளதால் காலமும் இயற்கையும் தன் சீற்றத்தை குறைத்து கொண்டு பக்தர்களுக்கு உதவி செய்கிறதாகவும் சொல்லப்படுது அப்படின்னே சொல்லலாம். அகத்தியர் உத்தரவால் ஒரு அசுரன் 2 மலைகளை காவடி போல சுமந்து வர பொதிகை நோக்கி கொண்டு செல்ல முருகன் அவனை தடுத்து நிறுத்தி போரில் தோற்கடித்து 2 குன்றையுமே இப்போது இருக்கும் இடத்துல வைக்க செஞ்சிருக்காரு என்று புராண கதையே இருக்குது. இப்படி பல்வேறு அதிசய தகவலை கொண்ட கோவிலாக தான் பழனி முருகன் தண்டாயுதபாணி திருக்கோவில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.